இது ஸ்கோலோபேண்ட்ரா, இது லேடிபா மற்றும் இது மாண்டிஸ். சில மந்திரங்களை முயற்சிப்போம். இல்லை நண்பர்களே, இது இன்று வேலை செய்யவில்லை. ஓ இல்லை, எங்கே என் எல்லா பூச்சிகளும்? அவை போய்விட்டனவா? அது லிவிங் ரூமில் இருக்கிறது நண்பர்களே. இது ஒரு மிகப்பெரிய பில் பக். வாவ், இது ஒரு மிகப்பெரிய மாண்டிஸ். இது ஒரு பில் பக். அவை ஒரு பந்தில் உருண்டு செல்ல முடியும். அதனால் தான் மக்கள் அவற்றை ரோலி போலிஸ் என்று அழைக்கிறார்கள். நாம் அவற்றை பில் பக்ஸ் என்று அழைத்தாலும் அவை உண்மையில் நண்டு, இறால், லாப்ஸ்டர் போன்ற உறைந்திருப்பவை. எனக்கு என் மந்திர கம்பி தேவை. இந்த பில் பக்கை ஒரு பொம்மையாக மாற்றுவோம். இது எனக்கு தேவைப்படும். பிடித்துக்கிட்டேன், சுட்ட குட்டி. என்னுடைய இது ஒரு சிலந்தி. இந்த சிலந்தி ஒரு கருப்பு விதவையை போல தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே? அவர்கள் சத்தமில்லாதவர்கள், தாக்கம் மிக்கவர்கள் அல்ல, மற்றும் அவர்கள் குறுக்கப்பட்டால் மட்டும் கடிப்பார்கள். அவர்கள் இருளில் தரையில் அருகே குழப்பமான ஆனால் பலமான வலைகளை உருவாக்குகிறார்கள். அவர்களுக்கு குறைந்த பார்வை உண்டு. அவர்கள் நன்றாக பார்க்க முடியாததால் அதிர்வுகளை உணர்வதற்காக அவர்கள் தங்கள் வலையை பயன்படுத்துகிறார்கள். திரும்பி செல்வதற்கான நேரம் சிலந்தி. இது ஒரு பெரிய தேனியா? இது ஒரு தேனி. தேனீக்கள் அற்புதமான மகரந்த பரப்பிகள். மலர்களிலிருந்து மலருக்கு மகரந்தத்தை கொண்டு சென்று தேனீக்கள் தாவரங்களை வளர்க்க உதவுகின்றன. அவற்றின்றி எங்களுக்கு பல பழங்கள் அல்லது காய்கறிகள் இருக்காது. தேனீக்கள் நடனமாடுவதன் மூலம் பேசுகின்றன. மற்ற தேனீக்களுக்கு மலர்களை கண்டுபிடிக்க எங்கே என்பதை சொல்ல ஒரு சிறப்பு ஆடல் செய்கின்றன. ஆஹா, தேனீ தாக்குதல். என்னை கடிக்காதே. ஒரு தேனீ கொள்வன் தயாரிப்போம். அவள் தேன் கூட்டை பார்த்து அவள் சேகரித்த தேனை விட்டு விடுவாள். தேனீக்கள் மலர்தேன் மூலம் தேனை உருவாக்கி அதனை தங்கள் தேன்கூட்டில் உணவுக்காக சேமிக்கின்றன. பிடித்து விட்டேன், சுறுசுறுப்பான சின்னவனே. ஏவா, எனக்கு என் அனைத்து பூச்சிகளையும் கண்டுபிடித்து அவற்றை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற உதவ முடியுமா? இன்னும் சொல்ல வேண்டாம் ஸ்டெஃபி, நான் தயாராக இருக்கிறேன். அப்பா, இது ஒரு மாண்டிஸ். அவர்கள் பெரும்பாலும் அசையாமல் அமைதியாக காத்திருக்கிறார்கள். சரியான தருணத்தில் தாக்க திட்டமிடுகிறார்கள். மாண்டிஸ் என்பது ஒரு திறமையான வேட்டையாடி. அது ஈக்களை, குறுக்கீடுகளை மற்றும் சிறிய பல்லிகளையும் பிடிக்க முடியும். அவர்களுக்கு பெரிய கண்கள் உள்ளன. மேலும் அவர்கள் 180 டிகிரி வரை தங்கள் தலைகளை திருப்பி இரையை காண முடியும். இப்போது நீ ஓடிவிட மாட்டாய். நண்பர்களே, அந்த சத்தத்தையும் நீங்கள் கேட்கிறீர்களா? அது ஒரு லேடிபா. அவர்களின் சிவப்பு உடல் மற்றும் கருப்பு புள்ளிகளால் லேடிபக்களை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சில லேடிபக்கள் ஆரஞ்சு, மஞ்சள், கருப்பு அல்லது இளஞ்சிவப்பு கூட இருக்கலாம். மேலும் அவை பூச்சிகளை உண்ணுவதன் மூலம் தோட்டங்கள் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கின்றன. உன்னை பிடித்தேன். இது ஒரு காளான் வண்டு. மரமடிவால் உண்ணுவதன் மூலம் அவர்கள் சத்துக்களை மீண்டும் மண்ணுக்கு மறுசுழற்சி செய்ய உதவுகின்றனர். ஆண் காளான் வண்டுகளுக்கு மான் கொம்புகளை போன்ற பெரிய வாய்கள் உள்ளன. இதனால் தான் அவற்றை காளான் வண்டுகள் என்று அழைக்கின்றனர். என்னுடன் வாருங்கள் மிஸ்டர் வண்டு. இது என்ன? இது ஒரு பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சிகளை விட பட்டாம்பூச்சி நிபுணர்கள் அதிகமாக உள்ளனர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? 1,60,000 வகைகளுக்கு மேல். புதுசான தகவல்: பட்டாம்பூச்சிகள் தனியாக துணியை உண்ணவில்லை.
இயற்கை நார்களை உண்பது அவற்றின் பெருங்குழாகும். ஓ ஐயோ, நீ என்னை பிடிக்க முடியாது. நான் போகலாம். ஓ, இது ஒரு ஸ்கோலோபேன்ட்ரா. அவற்றின் அளவை பொறுத்து பொதுவாக 30 முதல் 100 கால்கள் இருக்கும். ஸ்கோலோபேன்ட்ராக்கள் மிகவும் வேகமாக இருக்கும், மேலும் அவை மறைய விரும்புகின்றன. உங்களை பிடித்தேன் சிறு பூச்சி. நான் போகலாம். இது ஒரு கரப்பான் பூச்சி. அவை தலையின்றி ஒரு வாரத்திற்கு மேல் வாழ முடியும், ஏனெனில் அவை உடலின் மூலமாக சுவாசிக்கின்றன. மேலும் கரப்பான் பூச்சிகள் மிக வேகமான பூச்சிகளில் ஒன்றாகும். ஓ மை காட்! அவ்வாய் அன்புகளே, நீங்கள் அறிவீர்களா, கரப்பான் பூச்சிகள் உலகெங்கும் வாழ்கின்றன. அண்டார்டிகா போன்ற குளிர்ந்த இடங்களை தவிர. திரும்பி போக வேண்டிய நேரம். கரப்பான் பூச்சி. இது ஒரு எறும்பு. எறும்புகள் காதுகள் அல்லது நுரையீரல் கிடையாது. அவை அதிர்வுகளின் மூலம் கேட்கின்றன மற்றும் அவற்றின் உடலில் சிறு துளைகள் மூலம் சுவாசிக்கின்றன. எறும்புகள் மிகவும் வலிமையானவை. அவை தங்களின் எடையை விட 50 மடங்கு அதிகமான பொருட்களை சுமக்க முடியும். சரி, அது போதும். இப்போது நான் என் தஞ்சத்திலிருந்து வெளியேற முடியும். உன்னை பிடித்தேன் சிறு எறும்பு. இது ஒரு ஈ. ஈக்கள் பல சிறிய லென்ஸ்களால் ஆன பெரிய கண்களை உடையவை. அவற்றால் அவை ஒரே நேரத்தில் பல திசைகளில் காண முடியும். ஏய், என்னிடம் இருந்து விலகுங்கள். இங்கே வருங்கள். சிறந்த தருணம். சுவாரஸ்யமான தகவல். ஈக்களின் எதிர்வினை மனிதர்களை விட மிகவும் வேகமாக இருக்கும். அதனால் அவை ஒவ்வொரு வீச்சையும் தவிர்க்கும் போல தெரிகிறது. பச்சை, சிவப்பு, நீலம். இது ஒரு பூச்சிப்புழு. திரும்பி போகலாம். இறுதியில் நான் என் அனைத்து பூச்சி விளையாட்டு பொருட்களையும் சேகரித்தேன். ஏய் ஸ்டெக்பி, இதை பாருங்கள். தாஷா, நீ என்ன செய்தாய்? மீண்டும் இல்லை. ஊப்ஸ். இனிய கனவுகள், டீரெக்ஸ். ஆஹா, இல்ல, கார்னோடாரஸ் பசிக்கலாம். கார்னோடாரஸ், எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. இங்கே காத்திரு, நான் சீக்கிரமே திரும்புவேன். ருசியான பான்கேக்குகளுடன்.
இனிய கனவுகள் டைனோ. ஆஹா இல்லை, அட்ரோசிராப்டர் பசிக்கலாம். நான் விரைந்து செல்ல வேண்டும். நான் வர்றேன். எல்லாரும் தூங்கிட்டாங்க. மகிழ்ச்சியான கனவுகள் டைனோ. ஆலோசாரஸ், எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, நான் இப்பவே மாத்தணும். ஓஹோ, மீண்டும். ஐயோ, எவ்வளவு சேரு. மாற்ற காலம் ஆலோசாரஸ். என் குழந்தை டைனோ, அழ வேண்டாம். நல்லா ஓய்வு எடுத்துக்கோ டைனோ. ஆஹா இல்ல, டீரெக்ஸ் இப்போ பசிக்குது. நான் அவனுக்கு உணவு கொடுக்கணும். வாங்க போகலாம். இங்கே வா டீரெக்ஸ். இங்கே காத்திரு, உணவு சீக்கிரமே வரும். திறக்கலாம். இந்த கிராசாண்ட் இத்தனை பெரிய டைனோவுக்கு மிகவும் சிறியது. இதை பெரியதா மாற்றுவோம். ஒரு பெரிய டைனோவுக்கு பெரிய கிராசாண்ட். ஓ இல்லையா, என் டீரெக்ஸ் எங்க போனா? ஆஹா, சத்தம் வெளியிலிருந்து வருகிறது. இங்கே உண்டு தீங்கிழும் டைனோ. போகலாம், வீட்டுக்கு போகலாம். உணவு நேரம். கிராசாண்ட், உங்க பணத்தை ரசிக்கவும். நல்ல பையன். ஆஃப்டர் டீரெக்ஸ், படுக்கைக்கு போக நேரம். நல்லா தூங்கு டீரெக்ஸ். என்னுடைய அனைத்து டைனோசார்களும் எங்கே? அது அங்கு இருக்கிறது. இங்கு இல்ல, பிடித்து விட்டேன். ஓ, இது ஒரு யானை மட்டும். நான் ஒரு டைனோசர் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கேட்கிறியா? அது அங்கிருந்து வருகிறது. பிடித்து விட்டேன் சிறிய தீயவன். உங்களை மீண்டும் ஓடாமல் கட்டிக்கொள்ள நேரம். இங்கே தங்குங்கள் கார்னோடோரஸ். மேலும் ஓடுவதில்லை. அட்டிடூராப்டரை கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன நகர்கிறது? உங்களை கண்டுபிடித்தேன்.
மேலும் ஒளிந்து செல்லக்கூடாது. அட்டிடூராப்டர், நான் ஒரு பரிச்சயமான டைனோசர் ஒலி கேட்கிறேன். இல்ல, உன் வால் எனக்கு கிடைச்சது. நீ பிடிபட்டு விட்டாய். உன்னை இறுக்கமா போர்த்திக் கொள்கிறேன் டைனோ. இங்கே தங்குங்கள் துஷ்ட டைனோசார்கள். நிறுத்து, நீ அனைவரையும் எழுப்பி விடுவாய். நீ சிறிய தீயவன், அங்கேயே நிறுத்து. வாங்க போகலாம். 1 2 3 4. இறுதியில எல்லா டைனோசார்களும் இங்கே வந்து விட்டார்கள். அது என்ன ஒலி? அதை நிறுத்த வேண்டும். அலெக்ஸ், நீங்கள் சரியா? ஸ்டெஃபி, நீ யூகிக்கிறியா? நான் ஒரு பெரிய ரோபோட் உங்களை தாக்குதுன்னு நினைச்சேன். அது நான் மற்றும் என் புதிய பேட்மேன் பொம்மைதான். அசுரர்கள் உண்மையானவை இல்லை. அலெக்ஸ், பேட் பை. அது என்ன? ஆஹா, நீ என்ன பயமுறுத்தினாய். நான் அதை நிறுத்த வேண்டும். அலெக்ஸ், நீங்கள் சரியா? தாஷா, நான் அசுரர்கள் உங்களை தாக்குகிறது என்று நினைத்தேன். நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். எனது உடன் விளையாடவா அலெக்ஸ்? உனக்கு அது கேட்கிறதா? ஓ, இது என்ன? ஐயோ, உதவுங்கள். இல்லை, நான் துணிச்சலாக இருக்க வேண்டும். ஓ, பொம்மைகள் மட்டுமே. டைனோசர்கள் எங்கு சென்றது? அலெக்ஸ், நீங்க சரியா? இங்கு வாருங்கள், ஒன்னா விளையாடுவோம். நான் பயமுறுத்தும் அசுரர்கள் இங்கு தாக்குகிறது என்று பார்த்தேன். அவை எங்கே? அலெக்ஸ், நான் உங்களுக்கு சொன்னேன், அசுரர்கள் இல்லை. அது என்ன ஒலி? சென்று விடு, சென்று விடு. ஷீ. அசுரர்கள் இல்லை. ஓ, வணக்கம் அலெக்ஸ். நீங்கள் தயவு செய்து சுத்தம் செய்ய எனக்கு உதவ முடியுமா? ஆமாம் இவான், நான் முடியும். ஆனா பேய் எங்கு உள்ளது?
அலெக்ஸ், பேய்கள் இல்லை, ஆனால் தூசி இருக்கிறது. வாருங்கள், சுத்தம் செய்கிறோம். முடிஞ்சது. இவான், நாம் இப்போது ஒன்றாக விளையாட முடியுமா? ஆம், கண்டிப்பா. நீ அருமையான வேலை செய்தாய். வாருங்கள், விளையாடுவோம். நல்ல வேலை. அது என்ன ஒலி? இது என்ன? இல்ல, இது ரொம்ப பயங்கரமா இருக்கிறது. இல்ல, நான் தைரியமா இருக்கணும். என்ன நடக்குது? ஹே அலெக்ஸ், எங்கள் டீ பார்ட்டியில சேர வாருங்கள். சரி. அந்த ஒலி என்ன? இது ரொம்ப பயங்கரமா இருக்குது. என் பயங்களை எதிர்கொள்வேன். வந்து எனது உடன் சேருங்கள். சரி அப்பா, அது ஒரு பேய் என நினைக்கிறேன். ஓ, பேய்கள் என்றேதும் இல்லை, அது உன் கற்பனை. அது என் கற்பனை. பேய்கள் உண்மை இல்லை. நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள்? விலங்குகள் பற்றிய ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்பா மற்றும் அலெக்ஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். அலெக்ஸ், அந்த ஒலி கேட்கிறதா? அந்த ஒலி கேட்கிறதா? இல்ல அப்பா, அது உன் கற்பனை. நான் உன்னை பயமுறுத்தினேனா? அது நான் தான் தஷா. இந்த அசிங்கத்தை பாருங்கள். மன்னிக்கவும் நண்பர்கள், நான் உங்களை சுத்தம் செய்ய உதவுகிறேன். பேய்கள் உண்மையில்லை. தைரியமாகவும் வலிமையாகவும் இருங்கள். உங்கள் பயங்களை எதிர்கொள்வீர்.